தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவரும் என்னை போன்ற சாதாரண தொண்டனை முகவரி தந்த முதல் கடவுள் கேப்டன் அவர்களை வணங்கி வரலாற்று சிறப்புமிக்க செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளரும் தமிழகத்தின் இருமும் மங்கையும் நாமெல்லாம் அன்போடு அழைக்கும் இன்றைய தினத்தில் இருந்து அனைத்து பட்டி தொட்டி எங்கும் மக்கள் தலைவி என்றுதான் நாம் அறிவிக்க வேண்டும். மக்கள் தலைவி அன்னியார் அவர்களுடைய தலைமையில் சிறப்பான முறையில் இந்த பொதுக்குழுவை நடத்தி கொண்டிருக்கும் அன்னியார் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் நம்மளுடைய தளபதி அண்ணன் எல்கேஎஸ் அவர்கள் சொல்றாரு, மக்கள் தலைவினும் சொல்லலாம், புரட்சி அன்னியார்னு சொல்லணும். இதை நம்ம கட்டாயமா பட்டி தொட்டி எங்கும் சுவர் விளம்பரம் செய்யணும், பேனர் வைக்கணும். ஏன்னா அன்னைக்கு இருந்தது ஒரு புரட்சி தலைவி ஜெயலலிதா, இன்னைக்கு புரட்சி அன்னியார் மக்கள் தலைவி அன்னியார் அவர்கள் சொல்லிட்டு நான் பட்டி தொட்டி எங்கும் பறக்கணும். அதே போல இன்றைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் கேப்டன் அவர்களுடைய வழியிலும் மக்கள் தலைவி அன்னியார் அவர்களுடைய வழியிலும் இந்த இயக்கத்தை சிறப்பாக வழிநடத்தி என்னை போன்ற சாதாரண தொண்டனையும் கேப்டன் வழி நடத்தி கொண்டிருக்கும் இன்றைய தினத்தில் கழகத்தின் பொருளாதாரத்தை உயர்த்த வருகை தந்திருக்கும் கழகத்தின் பொருளாளர் அன்பு தளபதி அண்ணன் எல்கேஎஸ் அவர்களுக்கும், அதே போன்று தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் கிட்டத்தட்ட பல்வேறு தேர்தலை சந்திக்கும் போது தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட 46,000 கிலோமீட்டர்கள் சுற்றி வளம் வந்திருக்கிறார். தலைவருடைய 47,000 கிலோமீட்டர் சுற்றி வளம் வந்திருக்கிறார். தலைவருடைய பாதம் படாத இடமே இல்லை. அதற்கேற்ப வகையில் இன்று நாமெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம் இந்த இயக்கத்தின் இளைஞர்களை தலைமை ஏற்று நடத்த வேண்டும் என்று. தமிழகத்தின் ஈழத்தில் எப்படி வேலுப்பிள்ளை பிரபாகரனோ அதை போல் நம்முடைய தலைவர் ஈன்றெடுத்த கேப்டனின் மறு உருவமான, கேப்டனின் நிழலான, கேப்டனின் நிஜமான அன்பு தம்பி கேப்டன் பிரபாகரன் அவர்களை தமிழகம் முழுவதும் பட்டி தூக்கி எங்கும் கிட்டத்தட்ட தலைவரின் பாதம் பட்ட இடங்கள் எல்லாம் தம்பியினுடைய பாதம் பட்டு இந்த இயக்கத்தை வளர்க்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு இங்கே பதவியேற்றிருக்கும் அத்துணை கழக துணை செயலாளர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் நன்றியையும் தலைமை கழக செயலாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக நடைபெற இருக்கின்ற 26 சட்டமன்ற தேர்தலில் நாம் வெற்றியை கண்டு அந்நியார் யாரை கை காட்டுகிறாரோ அவரை முதலமைச்சராக்குவோம் என்று கேட்டுக்கொண்டு, அதே நேரத்தில் எப்படி தலைவர் அவர்கள் 2011 சட்டமன்றத்தில் தமிழக மக்களின் குரலை ஒலித்தாரோ அதே போன்று சட்டமன்றத்தில் அந்நியார் அவர்களுடைய குரலை ஒலிக்க நாம் அனைவரும் ஒன்றுபட்டு உழைப்போம் 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 என்று கூறி மக்கள் தலைவி அந்நியார் வாழ்க, தம்பி இளைய பிரபாகரன், தம்பி விஜய பிரபாகரன் வாழ்க, அன்பு தளபதி அண்ணன் எல்கேஎஸ் வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.